ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எதுக்காக ஒகேப்ஸ் படிக்கணும், ரெண்டாவது நெமோனிக்ஸ், ரூட்ஸ், அஃபிக்ஸஸ்னால் என்ன, ஒகேப்ஸை மறக்காமல் இருக்க இது மூணும் எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக க்ரான் என்ற ரூட் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான ஒரு 5 வேர்ட்ஸை பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக ஒகேப்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கான டைம் லைனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Once again, welcome you all to the daily vocab series where we learn new words every day. Okay, here's the first question. Why should we read vocabulary? ஒவ்வொருக்கும் சில மோட்டிவ் இருக்கும். சிலர் ட்ரம்ப் மாதிரி ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியினாலும் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவு பேசுவோம் அப்படின்னு vocabulary கற்றுப்பாங்க. இல்லை என்ன மாதிரி ஆளுங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ஐயோ இங்கிலீஷில் நல்லா மார்க் வாங்கணுமே அப்படின்னு vocabs கற்றுப்பாங்க. பேங்கிங் எக்ஸாம் பொறுத்தவரை இங்கிலீஷில் 3 டாபிக் வந்து முக்கியம்: கிராமர், காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் vocabulary. அதுலேயும் இந்த கிராமர்னால் ஏதோ 100 ரூல்ஸ் 120 ரூல்ஸ் படித்து ஏதோ கொஞ்சம் போட்டுடலாம். ஆனால் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் vocabularyனால் மீனிங் தெரிஞ்சாலோலையே எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த SSCT இங்கிலீஷ்லாம் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்னு ஒன்று இருக்கும். அதுக்கும் நமக்கு vocab ரொம்ப அவசியம். இதனால தான் டெய்லி அட்லீஸ்ட் 5 vocabulary ஆச்சு படிக்கணும் அப்படின்றாங்க. சரி, படிக்கிறேன், பட் எல்லாமே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ ஹவு டு ஸ்டடி vocabs? அதுக்கு வந்து சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெமோனிக்ஸ், ரூட் ஆர் ஸ்டெம் வேர்ட்ஸ் அண்ட் அஃபிக்ஸஸ். இந்த 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், vocabs படிக்கிறது ஈஸியாகிடும். ஃபர்ஸ்ட், நெமோனிக்ஸ்னால் என்ன? நெமோனிக்ஸ்ன்ற பேர் மட்டும்தான் நமக்கு புதுசாக இருக்குமே தவிர நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். அதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதை க்ளூஸ் இல்லை கனெக்ஷன் சொல்லுவோம். நம்மளோட 2வது வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த சாங்குவின்னா என்னென்னு தெரியும். சாங்குவின்னா பென்குயின் ரிலேட்டாக இருக்கிறதுனால பென்குயின்ஸ் ஆர் பிளடி கான்ஃபிடென்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா சாங்குவின்னா பிளடி அண்ட் கான்ஃபிடென்ட், அதோட மீனிங் வந்து ஈஸியான ஞாபகம் வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூட் வேர்ட்ஸ். ரூட் வேர்ட்ஸாக ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் அ வேர்ட். சப்போஸ் நான் ரைட்டுன்னு ஒரு வார்த்தை எடுத்துப்போம், ஓகேவா? ரைட் தான் பேஸ் வேர்டு இல்லைனா ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருந்து டிரைவ் பண்ண வேர்ட்ஸ்லாம் ரைட்டிங், ரைட்டபிள், ரிட்டன், இல்லை ரீரைட், ஓவர் ரைட், இப்படி ரைட்லேருந்து பல வார்த்தை நம்ம டிரைவ் பண்ணலாம். இதோட ப்ராசஸ்க்கு பேர் வந்து இன்ஃப்ளெக்ஷன்ஸ். இது மனப்படப்படணும்னு அவசியம் இல்லை, சும்மா தெரிஞ்சுப்பாங்க. இன்ஃப்ளெக்ஷன்னா பேஸ் வேர்ட்லேருந்து வேர்ட்ஸ் டிரைவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். அவ்வளோதான். நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது வந்து அஃபிக்ஸஸ். அஃபிக்ஸஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம பார்க்க போகிறது வந்து 4 பேசிக்கான டைப் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னால் அதோடய ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேர்டோட கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா கிளாஸ் ஆஃப் வேர்டு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேர்ன், ஐஎன்ஜி லேர்னிங். இன்னொன்று ப்ரெஃபிக்ஸு. ப்ரெஃபிக்ஸ்னால் அந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறது. ப்ரெஃபிக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு வேர்டோட என்டையர் மீனிங்கை சேஞ்ச் பண்ணிவிடும். எக்ஸாம்பிள் ரீரைட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து 3வது ஒரு டைப் இருக்குது, இன்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபிக்ஸ்னால் அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங்கே என்டையராக மாறிடும். பாவர்ட்டி, அதோட பேஸ் வந்து போர்னு சொல்லுவோம், பாவர்ட்டின்னு மாறி இருக்கா, அதுதான் இன்ஃபிக்ஸு. 4வது டைப் வந்து இன்டர்ஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபிக்ஸ்னால் 2 ரூட் வேர்ட், ஸ்பீட் அண்ட் மீட்டர் இருக்கா, அது நடுவில் வந்து ஒரு அஃபிக்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபிக்ஸ். அது ஓன்றது ஆஃப்னு கூட சொல்லலாம், மீட்டர் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு வரும். இதுவரை கண்டிப்பாக vocabulary பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா நமக்கு கிடச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரூட் வேர்டு வந்து க்ரான். க்ரான்னா ரிலேட்டட் டு ஸ்டேட்டிங் இன் ஆர்டர் ஆஃப் டைம், அதாவது காலம் சார்ந்த அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரான் அப்படின்ற ரூட் வேர்டை பேஸ் பண்ணி என்னென்னலாம் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சில வார்த்தைகள் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், க்ரோனாலஜி, க்ரோனலாஜிக்கல், க்ரானிக், க்ரானிக்கல்ஸ், க்ரானிக்லர், ஆனக்ரானிஸ்டிக், ஏசின்க்ரனஸ், க்ரோனோமீட்டர் அண்ட் க்ரோனோகிராஃப். இன்றைக்கி இதுலேருந்து ஒரு 5 வார்த்தை மட்டும் பார்ப்போம், ஓகேவா?
ஃபர்ஸ்ட் வந்து க்ரோனாலஜி. இந்த க்ரோனாலஜியை சிலபிஃபை பண்ணால் க்ரோனாலஜி அப்படின்னு எழுதலாம். இதில் க்ரோனுன்னா ஆப்வியஸ்லி நம்ம படிச்சிருப்போம், டைம். நெக்ஸ்ட்டு லாஜின்னா ஸ்டடி ஆஃப், இல்லைன்னா ஒரு சப்ஜெக்டை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஓஜிவா இல்லைனா ஓஎல்ஓஜிவான்னு முடிஞ்சாலே அது ஸ்டடி தான் ரிலேட்டட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜின்னா ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ், எட்டிமாலஜினா ஸ்டடி ஆஃப் ரூட் வேர்ட்ஸ் ஆர் லாங்குவேஜஸ். இந்த ஓன்றது வந்து இன்டர்ஃபிக்ஸ், நம்ம அஃபிக்ஸஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம், அதுக்கு வந்து ஆஃப். இதெல்லாம் வச்சு க்ரோனாலஜி அப்படின்னா என்னென்னு ஈஸியாக அதோட மீனிங் கெஸ் பண்ண முடியும். அதோட மீனிங் என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் தேர் அக்கரன்ஸ். அதாவது தமிழில் சொல்லணுன்னா கால வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அ க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கால வரிசைப்படி அடுக்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அண்டு இன்றைக்கி நான் பார்க்க போகிற செகண்ட் வேர்டு வந்து க்ரோனாலாஜிக்கல். இதை எப்படி பிரிக்கலாம்னா க்ரோனாலாஜிக்கல் அப்படின்னு பிரிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே தான் க்ரோனாலஜி, அது கூட சிஏஎல் அப்படின்றது ஆட் பண்ணியிருப்பாங்க. க்ரோன்னா டைம் நமக்கு தெரியும், லாஜின்னா ஸ்டடி, ஓனா ஆஃப். பட் இந்த சிஏஎல் சஃபிக்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னா கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சஃபிக்ஸ்னால் என்னன்னு சொல்லும்போது இங்கே சிஏஎல்னால் ரிலேட்டட் டு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல்னு எடுத்துக்கிட்டால் ரிலேட்டட் டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எஜுகேஷ்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஸோ க்ரோனாலஜி ப்ளஸ் சிஏஎல்னால் ரிலேட்டட் டு க்ரோனாலஜி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா the chief events are arranged in chronological order. அதாவது சீஃப் ஈவெண்ட்ஸ்லாம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் க்ரானிக். க்ரானிக்னா க்ரான் ப்ளஸ் ஐசி சஃபிக்ஸ் ஆட் பண்ணாலே கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த க்ரானிக்ன்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரான்னா டைம், இக்குன்றது வந்து நான் அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை டிஸ்கிரைப் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம க்ரானிக் அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். க்ரானிக்னால் ஃபார் அ லாங் டைம், அதாவது நீண்ட காலமாக. க்ரானிக் டிசீஸ்னால் பல காலமாக குணமாகாத வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்னால் there seems to be a chronic shortage of nurses in the state. அதாவது ரொம்ப காலமாக இந்த ஸ்டேட்டில் நர்சஸோட குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. That's it. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் க்ரானிக்கல். இது எப்படி பிரிக்கலாம்னா க்ரான் இக்கல். க்ரான்னா டைம், நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு இக்கல்னா வெரி ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி சியூஎல்இ, ஐசிஎல்இ இல்லைனா எல்ஐஎன்ஜி இந்த மாதிரி இந்த மூணில் எதில் முடிஞ்சாலும் வெரி ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கல்னா அ ஸ்மால் ரைட்டிங், மினிஸ்கல்னா மினினாலும் ஸ்மால், கியூல்னாலும் ஸ்மால், அப்போ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து சாப்ளிங், அதாவது லிங்கில் முடிகிறதுனால ஸ்மால் ட்ரீ, அதாவது மரக்கன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ரானிக்கல் அப்படின்னா information about a small part of the time in history. For example, he wrote a chronicle containing the history of this village. அதாவது இந்த வில்லேஜை குறித்த ஒரு வரலாற்று பதிவை அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லலாம். நாலு ஆல்பம் அப்படின்னாலும் வரலாற்று பதிவு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு வந்து anachronistic. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி பிரிக்கலாம்னா anachronistic அப்படின்னு பிரிக்கலாம். ஆனன்னா அகெயின்ஸ்ட் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம். க்ரான்னா டைமை குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து இக்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அது வந்து அட்ஜெக்டிவ் வேர்டு. இக்கில் முடிஞ்சாலே அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ், அவ்வளோதான். இஸ்ட்ன்றது ஒரு பர்சனை குறிக்கும். டென்டிஸ்ட்,
பட் இங்கே வந்து நம்ம பர்சன் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து இந்த வேர்ட் அட்ஜெக்டிவ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். பர்சன்னா அது வந்து நவுன் ஆகிடும். இதோட மீனிங் என்னென்னா எனிதிங் தட் கிளாஷஸ் வித் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் லேப்டாப் வச்சுருக்காங்க, ஒருத்தர் மட்டும் டைப் கிட்ட உட்காந்து டக்குன்னு டைப் பண்ணிகிட்டு இருந்தால் அவன் தான் அனக்ரானிஸ்டிக். That's it. For example, the costume in this movie were anachronistic. அதாவது இந்த படத்தில் அவங்க போட்டிருக்கிற காஸ்டியூமுக்கும் அவங்க நடிக்கிற டைம்லைனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் that's it. இன்றைக்கி அது போதும்னு நினைக்கிறேன். இங்கே க்ரான்ன்றது வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா கரோனா டைம் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். Yeah, that's it. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் இல்லைன்னா ஏதாவது மாற்றணுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் more such videos, please follow our daily vocab series. Thank you guys. Cheers.